என்னோட பிரெஸ்ட் மில்க் சப்ளை லோ ஆயிடுச்சுன்னா அதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் நான் எடுத்துக்கிறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதில் வந்து நல்லா நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஹோம் குக் ஃபுட் வந்து எடுத்துப்பேன். உங்களோட எல்லா மீல்லையும் வந்து ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் கார்லிக் மில்க் டெய்லி 3 to 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லாக்டேஷன் கிரானியூல்ஸ்லாம் வந்து எடுத்துப்பேன். நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, பட் நான் இப்போ மைலோட லாக்டோ மாமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்லி நேச்சுரல். வார்ம் மில்க்ல 2 ஸ்பூன் ஆட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு மில்க் பிடிக்காது அப்படின்னா வார்ம் வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மார்னிங் அண்ட் நைட்டுன்னு சொல்லி ட்வைஸ் அ டே வந்து எடுத்துக்கிறேன். இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா சுகர்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அதுலேயே ஸ்வீட்னஸ் வந்து இருக்கும். இது வந்து நேச்சுரல் ஹெர்ப்ஸால மேட் பண்ணியிருக்காங்க. லைக் சத்தாவரி, சோவா இந்த மாதிரி 5 ஹெர்ப்ஸை பற்றி மேட் பண்ணியிருக்கனால பேபிக்கும் நமக்கும் தேவையான எல்லா நியூட்ரிஷனும் மினரல்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிரும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு ஒன் டேல உங்களோட மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. பட் 1 வீக் கண்டினியூவாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட மில்க் சப்ளை கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுறது உங்களுக்கே தெரியும். Healthier breast milk, matlab healthier baby. Choose Milo Lacto Mama.